அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு வந்து அ நீங்களுக்கு சொல்ற டாபிக்லயே வந்து இந்த வீடியோவ நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன் சொல்லுங்க? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் வந்து ஏதாவது இந்த முறையில சாமி கும்பிடணும், இல்லைன்னா இந்த முறையில ஒரு பரிகாரம் மாரி, ஏதோ ஒரு வகையில இத நீங்க பண்ணால் இது நடந்துவிடும் அப்படின்னு என் வீடியோவில் 1 மணி நேரம் வீடியோ போட்டாலோ 1/2 மணி நேரம் வீடியோ போட்டாலோ எந்த இடத்துல அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற கவனிக்கிறதுல தான் உங்களுடைய இது இருக்குது. இந்த விஷயம் வந்து முதல்ல உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நான் பெயர் குறிப்பிட விரும்பலை. ஆனால் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஆன்மீக விஷயத்தில் யூடியூப்பில் வந்து நிறைய பரிகாரங்களும் அப்புறம் ஆன்மீக கதைகள் எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்ச கதைகள் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு ஆன்மீக கதைகள், ஆழ்வார்கள் கதைகள், அந்த கதைகள், முருகர் கதைகள்லாம் அதெல்லாமும் சொல்லி இதை பண்ணால் இது வரும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், செல்வம் கிடைக்கும், கணவன் மனைவி பந்தம் நல்லாயிருக்கும், கல்யாணம் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு என் மைண்டுக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி இப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசினா, பரிகாரங்களை பற்றி பேசினா நிறைய வியூஸ் வரும்ன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய ஆன்மீக சேனலுங்களே அவங்கள பார்த்து தான் ஆரம்பிச்சதே. அவங்களுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் வந்து இதை சொன்னால் கூட வியூஸ் போகுமா அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அதே பேட்டர்னில் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு சில்க் சாரீ மாதிரி கட்டிட்டு உட்காந்து பேசுறது அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ஆன்மீக சம்மந்தமாக இருக்குதுன்றதுனால நம்மளுடைய தமிழ் இந்திய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குமோ, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை சொன்னாங்க. அது நல்ல ரீச் ஆச்சு. அதில் உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட கதைகளும் உண்மை தான். ஆனால் வியூஸ்க்காக சொல்லப்பட்டதில்லை. அதெல்லாம் வியூஸ் வந்துடணுன்றதுக்காக ட்ரிகர் பண்ணுற மாதிரி சொன்னதில்லை. அதெல்லாமே அவங்க சொற்பொழிவு பதில் உங்களுக்கு யூடியூப்பில் மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்படி பண்ணலான்ற மாதிரி பண்ணது. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அது இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்ற விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்கள பார்த்து காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. காப்பி பண்ணுறவங்க நிறைய அந்த பேட்டர்ன் ராகத்துலேயே அதே மாதிரி பேசுறது, அந்த மாடுலேஷன் முதல் கொண்டு அந்த இதில் இருந்தது கூட எல்லாமே அதே டைப் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னதுன்னா, நான்லாம் எப்படி வந்தேன்னா, நான் விலாக் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீட்டில் ஒரு காஃபி எப்படி போடுறது சொல்லியிருப்பேன். எங்கள் பூர்வீக அம்மா வீட்டில் எப்படியெல்லாம் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, என்னெல்லாம் பயிர் செஞ்சாங்கன்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன். மிக்சடாக போடலாம் தான் நான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விலாக் வந்து உங்களுக்கு பட்டு சாரீ ஸ்ரீகுமரனில் அங்கெல்லாம் போயிட்டு பட்டு சாரீலாம் வந்து போட்டிருப்பேன். அப்படி தான் வந்தது. சரி, அப்புறம் நான் வந்து ஃபோட்டோஷாப் அதுங்களை வந்து கிளாஸ் போடலாம் தான் நான் நினச்சது. இது பலமுறை வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய விஷயம் எப்படின்னா, தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆன்மீகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் விலாக் போட்டு உனக்கு 8 லட்சம் பேர் பார்த்த ஸ்ரீகுமரன் இது நான் போட்டது பார்த்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு தான் ராதா டெக்ஸ்டைல்ஸுக்கு போயிட்டு, அதாவது முதல்ல இதுவாக ராசியாக இருந்தது இல்லைங்களா? இப்போ அது ராதா டெக்ஸ்டைல் சொல்கிறாங்க இல்லைங்களா? மயிலாப்பூரில் அண்ணா நகரில் இருக்குது இல்லைங்களா? மயிலாப்பூரில் போயிட்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி நான் போகும்போது திரும்ப அந்த இடத்துல அந்த எம்டி வந்து டெல்லி போயிருக்காரு. அவரை பார்க்கணும், அவரை பார்த்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களும் வந்து எதனால் ஒத்துக்கிட்டாங்கன்னா, இதுக்கு அன்றைக்கி வந்து 7 லட்சம் வியூஸ் இருந்தது அந்த இதுக்கு ஸ்ரீகுமரனுக்கு. அதனால் அவங்க எனக்கு அலோவ் பண்ணாங்க. அது சாதாரணமாக போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்துன்னு வந்து போட்டுடுறாங்க, அது வேறு. இது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி நடுவில் யாருன்னா பெரிய ஆளுங்க வந்தால் கூட என்னை வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால் ஒரு பெரிய ஆளுங்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு முறைப்படி அது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து எல்லா செக்ஷன்லேயுமே ஒரு முக்கியமான இடத்த காட்ட முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ போனால் சும்மாவே கொஞ்சம் வீடியோ எடுத்துடுறாங்க. கொஞ்சம் கடைகளில் டைரெக்டாகவே பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ வீடியோ எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் அப்போ நிலைமைக்கு என்ன இருந்ததுன்னா, பர்மிஷன் கரெக்டாக பக்காவாக வாங்கணுன்ற மாதிரி இருந்தது உங்களுக்கு. அதில் அங்கே போயிட்டு அது வாங்கிறதுக்காக போனப்போ திரும்ப எம்டி இன்றைக்கி வரல, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்த பின்னாடி அண்ணாநகர் ராசியில் மீட்டிங்குன்னு சொன்னார். அவரும் அவங்க மிஸ்ஸஸும் வந்து அங்கே வந்து உட்காந்தாங்க உங்களுக்கு அண்ணாநகர் ராசியில். அங்கே உட்காந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, மயிலாப்பூரில் ஃபுல்லாக பங்குனி ஊத்துறோம், இது வந்து பயங்கர திருவிழா நடக்குது, அந்த கோயில் பின்னாடி தான் இருக்குது அந்த கடை, அந்த இடத்துல நீங்கள் நெருங்க கூட முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் கார்டில் வந்து நீங்கள் கோயில் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. நான் கார்டில் அப்படி போட்டிருந்தேன், விலாக்ஸு, கும்பாபிஷேகங்கள், கோயில்கள், அதெல்லாம் அந்த நாப்பலூர் கோயில் வேறு, வடுகு பைரவர் கோயிலும் கொஞ்சம் போட்டதுனால கோயில் அதெல்லாம் கூடன்ற மாதிரி போட்டிருந்தேன் என்னோடய கார்டில். அதனால் நீ இது கூட தானே பண்ணுற, அதனால் நீ என்ன பண்ண, அந்த மயிலாப்பூர் இது பங்குனி உத்திரம் திருவிழா, தேர் திருவிழா அதெல்லாம் எடுத்துரு,
அதுக்கப்புறம் நீ என் கடைக்கு வாடினார். சரி நான் அங்கே போயிட்டு அந்த தேர் இதுதான் ஃபஸ்ட்டு அப்போ தான் லைவ் வருது. லைவ் போடுறதுன்ற விஷயமே அப்போ தான் வருது. ஃபஸ்ட்டு லைவ் அங்கே போடுற அந்த இது தேர். அப்புறம் போட்ட பின்னாடி நிறைய வந்து பைரவர் பற்றி அந்த சமயம் பார்த்து பைரவர் அந்த 40 வடுகு பைரவர் 64 பைரவர் யாகம் அதுங்கெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அது எடுத்து போகிற மாதிரி ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நிறைய 25,000 பேர்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இதுவை, அந்த சாமி அந்த யாகத்தை இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இன்னொரு சில்க் ஷாப்பில் போயிட்டு நான் போடுறேன். 200 பேர் கூட பார்க்கவே இல்லை. மறுபடியும் நான் போயிட்டு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை போட்டால் மட்டும் அட்லீஸ்ட் 10,000 பேர் பார்க்குறாங்க. என்னடா இது வம்பா போச்சு. அதுக்கு நம்ம சில்க் ஷாப்பு இந்த மாதிரி விளாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பண்ணலாம், ஃபோட்டோஷாப் தானே நினச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணின்னு வந்துடுச்சு. அது போட்டால் போகிறதில்ல, அப்புறம் இது போட்டால் தான் போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிது. அப்புறம் இன்பிட்வீனில் நடுவில் இந்த சித்தரை பற்றி பேசுங்கன்னா அது பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த யோகிராம் சுரத்குமார் அந்த அவரோட மேலே ரொம்ப இது இருந்தது. அது கனெக்ஷன் அப்படியே அடுத்தடுத்து சித்தர்ன்றது மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என் மைண்டுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது ஆயிடுச்சுன்றதுனால சரி அதையே சேனலுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் நான். ஆனால் என்ன நடந்ததுன்னா அந்த நான் போடும்போது கூட எனக்கு ஏதாவது இந்த மாதிரி நான் 369 முறை எழுத சொல்கிறேன், இல்லைன்னா வெத்தலை இது சொல்கிறேன். இது மற்ற சேனல்லலாம் ஸ்பிரிச்சுவல் சேனல் அதை தானே சொல்கிறாங்க, சரி அதையே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதோடு இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா அது யூனிவர்ஸாக எனக்கும் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்கிறது இல்லாமல் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொன்னனானவே அதை நானும் செய்வேன். அதை சில சமயம் அதை அப்படியே வீடியோவே கூட போடுவேன். நானும் எப்படி கோயில் போனேன், நானும் எப்படி செஞ்சேன்றதை வீடியோவே கூட போடுவேன். அது செஞ்சும்போது எனக்கு என்ன வேறு என்னெல்லாம் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி போடுவேன் நான். அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்க்கும்போது கீழே கமெண்ட்டில் போட்டிருக்கோம், நான் வந்து அந்த சடங்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இத்தனை விளக்கு போடுங்க இத்தனை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து 25வது நிமிஷத்தில் இருக்குது, 40வது நிமிஷத்தில் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போகிறது. மற்றவங்களுக்கு நம்மள மாதிரியே மற்றவங்களுக்கும் கஷ்டமாயிடக்கூடாது, மற்றவங்களுக்கும் நான் பேசுறதெல்லாம் கேட்டு தொலைக்கணுன்ற அவசியம் இருக்கக்கூடாதுன்றதுனால எந்த இடத்துல நான் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு வந்து மற்ற பார்க்குறவங்களாம் அந்த பரிகாரத்தை மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோன்றதுக்காக கீழே இத்தனாவது நிமிஷத்தில் தான் அவங்க பரிகாரம் சொல்கிறாங்கன்றது. அப்போ நான் பேசுகிறதோ நான் உணர்ந்ததோ நான் பார்த்ததோ நான் யோசித்ததோ என் லைஃப்பில் வந்ததோ எனக்கு அவர் மாதிரியே பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் வந்து காட்சி கொடுத்தாங்கன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது சில வீடியோக்களில் நான் அந்த மாதிரி பரிகாரமே இல்லாமல் என்ன இன்றைக்கி நடந்தது அப்படின்ற மாதிரி போடுவேன். அந்த வீடியோ பார்க்கறது கூட கிடையாது யாருமே. என்னுடைய வீடியோவில் ஏதாவது அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் அந்த 369 முறை எழுதுகிற விஷயமாவது சொல்லியிருக்கேன்னா அப்படின்னா மட்டும்தான் அதை பார்க்குறதுன்னு ஆச்சு. அப்படி தான் அந்த மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு போச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நிறைய பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய அவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் கூட நிறைய பரிகாரம் சொன்னதுக்கு அதுதான் காரணமே. ஆனால் என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வந்திருக்கு, அதை பார்த்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதே மாடலில் வேறு பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழித்து தான் அந்த விஷயத்தையே நான் பார்க்குறேன். ஓ இவங்கள பார்த்து இந்த மாதிரி நம்ம எனக்கு வேறு ஃபார்வேர்ட் அதில் கொஞ்சம் வியூவர்ஸ் வேறு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதை ஃபார்வேர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு. அப்போ அந்த 1 மினிட் கிளிப்பெல்லாம் கிடையாது, அப்போது அந்த வீடியோவே ஃபார்வேர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் போய் அந்த சேனலெல்லாம் பார்க்குறேனே. ஓ அதனால தான் நம்மக்கிட்டேயும் அதே மாதிரி பரிகாரங்கள் எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆசை தானே. இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் மோனடைஸே ஆகும். 4000 சப்ஸ்கிரைப் அப்போ தான் 2018 உங்களுக்கு கரெக்டாக அந்த மோனடைஸ் எல்லாம் இவ்வளோ 4000 இதெல்லாம் வாங்கணும், வாட்ச் ஹவர்ஸ் வாங்கணும், இந்த பிரச்சனைலாம் வருது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான். அப்போது நான் வந்து அப்போ அவங்க சொல்கிற மாதிரி பரிகாரங்கள் சொல்லணும் போலுக்குது. அதனால தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து இவங்க இத்தனாவது நிமிஷத்தில் பரிகாரம் சொல்லியிருக்காங்கன்னு போடுறாங்க போல். அப்படி சொன்னால் தான் இவங்களுக்கு இது விருப்பம் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்போ ஆனாலும் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ கூட எனக்காகவே எதனா ஒன்று பிரபஞ்சமாக ஒன்று காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதை நம்மளும் செய்கிற மாதிரி இருக்கணும், அதில் எதனா கொஞ்சமான பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றும் என் சேனல் வந்து இதாகலை. ஆனால் அந்த சித்தர்கள் எனக்கு நேச்சுரலாகவே அந்த சித்தர் கனெக்ஷன் அதை பற்றி தான் என்னால் பேச முடிஞ்சதோ தவிர வியூஸ்க்காக வேண்டி இதை போடணும்னு முடியல. ஆனால் இப்போ நான் 1 மினிட் கிளிப்லலாம் முன்னாடி போடுறேன். முதல்ல கனகம்பட்டி ஐயாவுடைய வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் வாழ்க்கை சுகமாகும்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் போட்டேன். அதை பார்த்து ஒரு சேனல்காரன் என்கிட்ட சண்டையே போட்டாங்க, அது எப்படி நீ வீடியோவில் வந்து தம்ப்நெயில் இப்போ எது வேணால் போடுறாங்க,
இந்த வீடியோ பார்த்தோன்னே 1 கோடி வரும்லாம் போடுறாங்க இப்போ. அப்போ வந்து நான் போட்டப்போ நீ எப்படி தம்ப்நெயில்ல அந்த மாதிரி இதை பார்த்த பின்னாடி இந்த ஃபஸ்ட்டு கனகம்பட்டி ஐயாவுக்கு நான் பார்க்கும்போது இது பண்ணும்போது போட்டது அதுதான். இது ஏன்னா உண்மையிலேயே அவரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய கனெக்ஷன் கிடச்சிச்சு அவர் கூட. அப்போ எனக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்தது. அதனால் அப்படி போட்டேன் தம்ப்நெயில்ல நான். இதை பார்த்த பின்ன இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் வாழ்க்கை சுகமாகும்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்தது. ஆனால் சும்மா போட்டுட்டு அவர் கனகம்பட்டி ஐயாவை பற்றி சும்மா ஒரே ஒரு இது போட்டு நான் போகல. அது கூடவே நான் வந்து பயணிச்சேன்னு சொல்லலாம். அது என்னுடைய நினைப்பாலையும் அந்த 369ன்ற விஷயம்லாம் தானாக வந்தது. இதை எழுதி பார்க்கணுன்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பாச்சு, இதை எழுதி இதையும் அதையும் சேர்த்தா என்ன ஆகும்ன்றது ஒரு இது மாதிரி ஆய்வு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இது செஞ்சால் இது கனெக்ஷன் ஆகுமா பிரபஞ்சம், அப்படி போச்சு. ஆனால் இது வியூஸ்க்குன்னு பண்ணல. ஆனால் அந்த சேனல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பரிகாரங்கள் சொல்கிற சேனல் இதெல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலமாக வரத்தில் வந்து ஈடுபாடே இல்லை. ஏன் ஈடுபாடு இல்லைன்னா, என்னுடைய மாமியார் காலத்தில் மருமகளுங்களை தான் கீழே வச்சுக்கிறதுக்கும், தான் வீட்டில் இருக்கிற தான் படிக்காத வந்துட்டோம், தான் படித்து வந்த தன்னுடைய மாமனார், ஹஸ்பண்டு, நாத்தனார் மொத்த பேரும் பெரிய பெரிய படிப்பாளிங்களாக இருக்கிற கட்டத்தில் இந்த கடவுள்ன்ற விஷயத்தை வச்சு இந்த சாங்கிய பரிகாரங்களை வச்சு தான் அவங்கள காலுங்கீழே கொண்டு வரணும்னு பார்த்தது அந்தம்மா. அது இன்னும் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் சொல்லிச்சோ, மற்றவங்களை அது வந்து தனியாக ஃபாலோ பண்ணாது. நிறைய வந்து அசைவம் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி சாப்பிடக்கூடாது, இந்த பாத்திரம் அதில் படக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் நானும் என்னுடைய சிஸ்டம் நான் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலைங்கள்லாம் பண்ணுவேன். அந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட என்னுடைய சிஸ்டர் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில தைரியம் கொஞ்சம் கம்மி. அவங்க நட்சத்திரம் சில ராசியின் காரணமாக அவங்க அப்படி இருக்காங்க. நான் இப்படி இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் போய் அதை பார்க்கணும். நம்மளை வந்து இந்த பாத்திரம் இதில் பட்டா தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை கண்டுபிடிக்கிறது தான் பண்ணுவேன். ஆனால் சண்டையாக கொண்டு போக மாட்டேன். அது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கணும் எனக்கு. நீ வந்து உண்மையிலே ஆன்மீகத்துக்காக பண்ணுறியா, இல்லை மற்றவங்களை வந்து கில்ட்டில் கொண்டு போகணும், மற்றவங்களை குற்றவாளி ஆக்கணுன்றதுக்கு பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கணுன்றது எனக்கு. அதுக்காக பார்த்தேன்னா என்ன ஆகும்னா, இந்த பாத்திரத்தில் அசைவமே படக்கூடாதுன்னு சொன்ன பாத்திரத்தில் மிட் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு போயிட்டு அந்த பாத்திரத்துலேயே அசைவம் போட்டு காட்டேரி காளி மாதிரி இருக்கும் பார்த்தா. இவ்வளோ சோறு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறது. அப்புறம் நடுராத்திரியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு மொத்த சோறு மொத்த குழம்பு. நான் நினச்சிப்பேன் சில சமயத்தில் ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இந்த கடவுள்கள் இருக்குமோ, அந்த மாதிரி அசைவத்தை விரும்பி சாப்பிட்ற கடவுள்கள் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா சாமி வேறு அதுக்கு வரும். ஆனால் எந்த காலத்துலேயும் அது உண்மையான சாமின்னு நான் நினச்சதில்லை. அதுக்கு சாமி வந்தாலும் அது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராமா தான் பண்ணுச்சுன்னு தெரியுமோ தவிர. ஆனால் இந்த யூடியூப்பில் இன்றைக்கி உட்காந்துட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் போனவங்க ஆரம்ப காலத்தில் சொன்ன சடங்குங்க மொத்தமே எங்கள் மாமியார் வாயில் வந்ததுங்க. போதாத குறைக்கு அந்த ஊரில் வேறு அது ஒரு கிராமம் மாதிரி பயிர் செய்கிற இடத்துக்கு டெய்லியே டவுனில் தான் இருக்கிறோம், டெய்லியே போயிட்டு வரோம் அந்த ஊருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு சாமி வரும்னு இது சொல்கிறதுனால பயப்படுவாங்க அவங்கெல்லாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நீங்கள் என் கல்யாணத்துக்கு இதிலெல்லாம் சொந்தக்காரங்க மத்தியிலெல்லாம் பரப்பிடுச்சு. அந்த மாதிரி யூடியூப் இருந்த காலம் மாதிரி பரப்பிடுச்சு. எனக்குள்ளே சாமி வரும், எனக்கு சாமி சக்தி இது அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்களை நம்ப வச்சுது சில பேரை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து தாம்மா எங்கள் வீட்டு கல்யாணத்தில் அந்த தாலியை நீ தாம்மா தொட்டு கொடுக்கணுன்றவாங்க. எங்களை ஒரு கல்யாணத்துக்கு போக விடுறது கிடையாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போகக்கூடாது. அந்த கல்யாணத்துங்களுக்கு போயிட்டு வரும்போதே என்னை நீ தொட்டு கொடுத்தாதாம்மா எனக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு முதல் குழந்தை இருக்குது, எனக்கு வந்து எனக்கு 3 பையனுங்க பிறந்தது, 3 பையனே பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் தொட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாலி இதில் ஒரு 10 பேர் இந்த மாதிரி வலியை கூப்பிட்டு தாலியை தொட்டு கொடுக்க சொன்னாங்கன்னா, சில பேர் அந்த மாதிரி கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் வலியே போயிட்டு அந்த மேடையில் நின்று பேக் சைட்லேயே நின்று கரெக்டாக அந்த தாலி கட்டுற நேரத்தில் இந்த மாதிரி போய் தொடும். நிறைய மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு சகிக்க முடியாத விஷயங்களும் நடக்கும். ஆனால் அது மீறி செய்யும் அந்த மாத்தை. அது வந்து மென்டல் இன்பேலன்ஸில் இருக்காங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது ஒரு இதனாலையும் ஒரு இன்ஃபீரியாரிட்டினாலையும் நிறைய பேர் அந்த மாதிரி கிராமத்துங்களில் இருக்கிறவங்க ஒரு தான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணின்னு போயிட்டுவங்க, இல்லை ஏதோ வாழ்க்கையில் தான் சாதிக்க முடியாதுன்னு நினச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க ஒரு குவாலிட்டியான வேலையை ஆண்களாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான், அது மாமியார் போஸ்ட்டில் இருக்கணும்னே அவசியம் இல்லை.
ஆண்களோ பெண்களோ மற்றவங்கள விட நம்ம ஏதோ ஒரு கம்மியோ நினச்சாலோ அல்லது மற்றவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஏமாந்துட்டோமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இன்னொருத்தருக்கு கிடைச்சிடுச்சோ, இந்த மனசெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்கள மென்டல் இன்பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு சீப் இதுங்களை வச்சு தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுன்றது விஷயம். ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பண்ணுவாங்க, ஆனால் தெரியாமல் பண்ணுவாங்க. அதை பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப ரகசியமாக பண்ணுவாங்க. பல காலம் கழித்து தான் அதை கண்டே பிடிக்க முடியும் நமக்கு. ஆனால் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்க அப்படியே அசிங்கமாக தெரியும், வெளியில் பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலியை கூப்பிடலன்னா கூட அந்த மேடையில் போயிட்டு அந்த தாலியை தோறது. அப்புறம் இந்த பழுத்து சுமங்கலின்றது, சுமங்கலி தான்றது. எங்கள் வீட்டிலேருந்து வந்து அதை கல்யாணம் முடிஞ்ச உடனே நிறைய அந்த ஸ்வீட்ஸுங்க அதுங்கெல்லாம் ட்ரம்மில் போட்டு இது பண்ணி அமிச்சாங்கன்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இதுங்கெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாதுலாம் பார்க்குறதில்ல. அதனால் வேண்டி அவங்கக்கிட்ட அமிச்ச ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு 400 500 ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று அமிச்சப்போ அப்படியே அது இன்னும் அதெல்லாம் வாய் விட்டு சொல்லக்கூடாது, நெட்டி தள்ளி அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த தொடக்கூடாதுன்ற விஷயம் ஏன் யூடியூப்பில் சொல்லலையா? நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சுமங்கலிங்க இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க இப்படி இது பண்ணணும் ஏதோ எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யூடியூப்பில், நான் கவனிச்சிருக்கேன். அதாவது நான் நிறைய பேர் பார்த்தேன், அதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஆளுங்க நிறைய ஒருத்தர் ஒரு லெவல் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பழுத்து சுமக்கலி அது வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டெப்த்து எங்கள் மாமியார் கிட்ட வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் மாமியார் கிட்ட வந்துட்டாங்க எல்லாமே. சிலதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனோடு லைட்டாக நிறுத்துனாங்க. நான் எல்லா வீடியோஸுமே பார்த்தேன். கீழே அதே தான், அந்த ஊரில் வந்து அந்த கிராமத்தில் வந்து அந்த மாதிரி அம்மா அம்மானுவாங்க வந்து அதே தான். இதே கதை தான் இங்கேயும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அம்மா நீ அதுமா நீ தான் அடக்கடவுளே இன்றைக்கி கூட இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலாக அது இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ் இது மேலே கொஞ்சம் இதுதான், அடடா நம்ம விலாக்லேயே போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதில் வந்துட்டுமே இவங்க வேறு பரிகாரம் சொன்னால் தான் பார்க்குறாங்களே, இவங்க பரிகாரம் சொல்லனா பார்க்க வேற மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்க, நம்ம எப்படி மீண்டு வந்தோம், ஒரு பெண் எப்படி தன்னை நிலை நிறுத்திக்கணும், தனக்குன்னு நிறைய ஸ்கில்லுங்களை வளர்த்துக்கணும். ஆனால் நீ நேரடியாகவே அதை ஜெயிக்க முடியாது. அப்பா அம்மா வீட்டில் கூட நீ வந்து பையனை தான் பெரிய நல்லா படிக்கணும், அவனை தான் இது படிக்கணும்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கூட நீ வந்து வேறு விதமாக தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சு அது நமக்கு புரிஞ்ச மாதிரி நான் என் சிஸ்டருக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அதனால தான் இந்திய பெண்ணின் பேர் வச்சது. நான் என்னுடைய இதில் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், எல்லா பெண்களும் வாங்க கை கொடுத்து வாங்க, பெண்களே என்னோடு பேசுங்கள்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். என்னுடைய இது வந்து என்னுடைய லைஃப் வந்து நான் வந்து இது கூட இல்லாமல் என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட் கூட இல்லாமல் ஃபோஸ்டர் பேரண்ட் கூட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களால் எனக்கு பிரச்சனை. அவள் என்னை வளர்த்தவனுடைய சம்மந்தப்பட்டவங்க அவங்க உறவுகள்னால எனக்கு பிரச்சனை. ஆனால் எனக்கு தான் பிரச்சனையானா அப்படி இல்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனை ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்குது. அது வேறு மாதிரி காரணங்களோடு இருக்குது, வேறு மாதிரி. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க என்றைக்குமே நிறைய காரணங்கள் என்னென்னா, இவங்க என்றைக்கும் நம்ம கிழவே இருக்கணும், என்றைக்கும் நல்ல பெயர் நமக்கே இருக்கணும், அவங்க நல்ல பெயரே எடுத்துடக்கூடாது, அவங்க நல்லாவே வந்துடக்கூடாது, சில முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போகணும். இதை ஒரு தான் கோர் பார்ட்டு. அதை கோர் பார்ட் வச்சுக்கிட்டு தான் டைரெக்டாக அது சொன்னோம்னா கெட்ட பேர் வந்துடும் அவங்களுக்கு. டைரெக்டாக சொன்னால் மாட்டிக்குவாங்க. அதனால் இன்ச் ட்ரிக்கியாக பண்ணுறது தான் ஹோல் லைஃப். எல்லாருடைய லைஃப்லேயும் என்ன விஷயம் இருக்குது, அதுலேயும் மோஸ்ட்லி இந்திய பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த ட்ரிக்கினஸ் தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வெளியவே வர முடியாது உனக்கு. அதில் அப்பாவே காரணமாக இருப்பார். நான் தம்பி உன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ தான் நான் உன்னை படிக்க வைப்பேன், உன்னை படிக்க வைக்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் நான். அதுவும் அந்த வீடு இதுவாகுதான்லாம் பார்க்க மாட்டேன், உனக்கு பிடிச்சிருக்குதான்னு கூட நான் பார்க்க மாட்டேன், பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி வாழ்க்கை தான் எல்லாருக்கும் இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் கொஞ்சம் ஆடு இது மாதிரி எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு இடத்துல ஒரு வசதி இல்லாத ஒரு கண்ணன் போயிட்டு ஆயர்குளத்தில் வளர்ந்த மாதிரி வளர்ந்துருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐயப்பனுக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. அது வந்து அந்த இடத்துல வளர்றதுனால அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே யாரோ இல்லை, என் கணவர் வீட்டவரே அவருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் தான். அதனால் மாமியார் என்னை பழிவாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது, பழிவாங்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் பண்ணிட்டு இருந்தது என்றைக்குமே. ஆனால் எனக்கு பின்னாடி மற்ற மருமகளையும் தான் அது பண்ணுச்சு. ஆனால் என்ன அது பண்ணதுக்கும் மற்றவங்கள அது பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்குது. அது அவங்க புரியாது, அவங்களுக்கெல்லாம் எனக்கு தான் புரியும், அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும் அது என்ன விஷயன்றது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சேம் விஷயங்களை
அந்த லேடி மற்றவங்களுக்கு எனக்கு சாமி வருதுன்னு சொல்கிறதாக இருக்கட்டும், நான் தொட்டு கொடுத்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதாக இருக்கட்டும், என்கிட்ட நான் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிக்கிட்டு போக முடியாது. என்கிட்ட ஊரில் இருக்கிறவங்களாம் அம்மா நீ விபூதி குச்சி கொடுமான்னு சொன்னாங்க, ஆனால் நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூட்டின்னு போகிற, அதெல்லாம் செலவு, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா பையனுங்கள்லாம் அப்போல்லாம் பையனுங்க சம்பாதிக்காத காலத்துலேயே கல்யாணம் பண்ணி விட்டுருது சின்ன வயசுலேயே. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே ராஜ்யம் என் கையில் தான்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அது என்ன சொல்லிச்சோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்கிறது, மற்றவங்களை தான் கீழே வச்சுக்கிறதுக்காக அது பண்ண ட்ரிக்கினஸ்க்காக பண்ண அந்த அந்த ஆன்மீக விஷயங்களில் அது வச்சு விளையாடின விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி யூடியூப்பில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதுக்கு காரணமாகவே அதில் 70% அந்த எங்கள் மாமியார் சொன்ன விஷயங்க தான் எல்லாமே. நாங்கள் போயிட்டு அந்த தெருவுலையே ஃபஸ்ட்டு யார் கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லா இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் வைக்கும் எடுத்து. மறுநாள் என்ன பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு சொல்லும். 3வது நாள் எங்கள் மருமகளுங்க போட மாட்டேன்றாங்க கோலம், நான் போடுறேன்னு. அது என்னத்துக்கு தெரியுமா போடும், 3 மணிக்கு போடும். இது அநேகமாக நிறைய வீட்டில் நடந்திருக்கும் போல். நான் நினச்சேன் அந்த லேடி மட்டும்தான் இது பண்ணுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி. அப்புறமா நான் என்ன பண்ணேன், சிலது அது எதிர்க்கிறதுக்கு பயப்படும் என்னுடைய இன்னொரு கோசிஸ்டர். அதை எதிர்த்து பண்ணோம்னா அது திரும்ப ஒன்று பண்ணும்ல, அதுக்கு அந்த விஷயத்துக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது. நான் என்ன பண்ணேன், 2:30 எழுந்து போட்டேன். 2:30 எழுந்து போட்டேன். நீ போடலன்னு தானே சொல்கிற, சரி போட்டால் மட்டும் நீ சும்மா இருப்பியான்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்போவே. சரி 2:30 மணிக்கு எழுந்து கோலம் போட்டால் நேராக போயிட்டு லைட்டு வெளிச்சம் நல்லா தெரியும், அந்த ஃப்ரண்ட்டில் லைட் இருக்கும், அது நல்லா க்ளீனாக தெரியும். அப்புறம் அதை கழுவிட்டு வேறு கோலம் போடுது. நான் கோலம் போட மாட்டேன்னு சொன்னேன், போட்டுட்டேன். ஆனால் ஏன் அதை கழுவிட்டு பண்ணேன்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீ போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே யூஸ்வலாக தண்ணி தொளிச்சு போடுற மாதிரி நான் போட்டேன், நீ அங்கே கோலம் போட்டு வச்செல்லாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான். உனக்கு அது உண்மையிலேயே அதுக்கு கடவுள் பக்தி இருக்குதான்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடவுள் தான் மேலே வருது, சாமி வருதுன்னு சொல்கிறவங்க மெய்மறந்து ஒரு மாதிரி விழுந்துருவாங்க உனக்கு, அது வேற. இது தெரிஞ்சே சில ட்ராமாவங்கள்லாம் பண்ணுறது போது உனக்கு கடவுள்னே ஒருத்தர் உலகத்தில் இருக்கிறாருன்னு அது மைண்டுக்குள்ளே இருந்துதானா இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு தோணியிருக்குமா? அப்போனா அது மைண்டில் கடவுளே இல்லைன்னு நினைக்குது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறதுக்கு நம்ம கடவுள் நம்ம மேலே இருக்குதுன்ற மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்குது. ஆனால் அது மனசை பொறுத்த வரைக்கும் கடவுளை பற்றி பயம் இல்லை. பயம் இருந்தால் எப்படி அது பண்ணும் அப்படின்றது என் மைண்டுக்குள்ளே உண்டு. சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமோ தவிர இந்த லேடிக்கு அநேகமாக கடவுள் பற்றி கடவுள்ன்றதே ஒன்று கிடையாதுன்னு ஆழ் மனசில் இருக்கக்கூடும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் இந்த பரிகாரங்களையும் இதுங்களையும் பார்த்தா இப்போ ஏன் இதெல்லாம் விட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, ஒரு 10 நாளாகவே எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, என்ன நல்ல கண்டென்ட் போட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த 150 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்ட விடாமல் 7 மாதமாக பார்க்குது. 7 மாதமாக உனக்கு ஒரு 2000 ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வராமையே பார்த்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸை நான் என்ன பண்ணாலும் அது என்னென்னா நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் புதுசாக எடுத்து போய் காமிக்காத பார்த்துக்கிறது. அவங்க அங்கே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய மதன் கௌரி இவங்கெல்லாம் கூட இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இது சில விஷயங்களை வாய் விட்டு சொல்லிட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு முறை அந்த யூடியூப்னால சமாளிக்க முடியல. நிறைய பேர் அதில் சம்பாதிக்கலான்னு வந்துடுறதுனால அவங்களால எல்லாருக்கும் பணம் கொடுத்து சமாளிக்க முடியாது. அதனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க வெளியில் சொல்லிக்காமல். எனக்கு இது கூட போராடியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம் எனக்கு. அதனால் வேண்டி நம்ம வேறு ஒரு துறைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு தான் யூனிவர்ஸ் தான் நம்மளை புஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கணக்கும் உண்டு. 2வது இப்போ இந்த வீட்டில் கொஞ்சம் அந்த நெட் கனெக்ஷன் இந்த சிஸ்டம்லாம் பிரச்சனை அதனால பண்ணுது. இது இல்லாமல் அந்த 150 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்ட விடாமல் பண்ணதில் கோவம் எனக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் போகணும் நல்லான்னே போட்டுன்னா ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஒரே நாளைக்கே 1000 சப்ஸ்கிரைப் வர மாதிரி கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி என்னென்னவோ பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இதுவும் கூட ஏன் போராடிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கணுன்றது எனக்கு. அதனால் இதை பற்றி போட்டுட்ருக்கேன். அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வந்தாலும் வந்துடலாம் யூடியூப்பை விட்டு. இல்லைன்னா சும்மா அது பாட்டுன்னு இது வரைக்கும் வந்த வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே விட்டுட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வீடியோ போட்டுட்டு வேறு ஒரு துறைக்கு போயிடணுன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது. இந்த ஓவர் சப்ஸ்கிரைபர் இந்த பரிகாரங்களை பற்றி ரொம்ப இப்போதைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு எல்லாருக்கும். தேவையில்லாமல் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாளைக்கு நிறைய வீடியோ போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்கிறாங்கன்னா
மறுபடியும் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். இது வரைக்கும் இந்த 2, 3 வருஷமாக நிறைய பேர் செய்து பார்த்து அது ஒன்றும் நடக்கலைன்னு ஆயிருக்கும். அந்த பரிகாரங்களை செஞ்சால் கூட ஒன்றும் பெருசாக நடக்கலைன்னு ஆயிருக்கும். இப்போ மறுபடியும் எல்லாருக்குமே வந்து அது போர் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதனால் யூடியூப்கே தெரியுது, இத்தனை நாள் நல்லா வியூஸ் போயிட்டு இருந்ததுங்களா, நிறைய சில விஷயங்கள் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க அல்கரிதத்தை மாற்றிக்கிறாங்க. அதனால் வேண்டி நான் இதுக்காக விட்டுணுன்றதில்ல. ஸ்பிரிச்சுவல் ஓரளவுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எனக்கு அப்படி தான் உங்களை இது பண்ணணும்னு ஆசை. எப்படி ஒரு பொண்ணு வந்து சுற்றி எத்தனை தடைகள் இருந்தாலும், ஒரு ஆண் கூட சொல்கிறேன், ஒரு பெண் மட்டுமே இல்லை, ஒரு ஆண் கூட மற்றவர்களால் நிராகரிக்கப்படுறது, அவர்களால் வந்து பின்னுக்கு தள்ளப்படுற விஷயங்கள் ஆண்கள் வாழ்க்கையில் கூட நடக்குது. ஆனால் எப்படி நடக்குதுன்றதை பற்றியெல்லாம் இன்ச்சாக நம்ம பேசணும். அவங்கக்கிட்ட இந்த தப்பிச்சிக்கிட்டு ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்கில்லை ரகசியமாக பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரு சித்தருடைய துணையோடவோ ஒரு கடவுளுடைய துணையோவோ பண்ணணும். கொஞ்சம் ஜாதகமோ கொஞ்சம் விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்டாருக்கு எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டது அந்த ஸ்பிரிச்சுவல்னு எனக்கு ஆயிட்ட பின்னாடி கூட. ஆனால் நீங்களாக விரும்பி பரிகாரம் இருந்தால் தான் நல்லா இருக்குது, பரிகாரம் சொல்லணும்னா வீடியோவே பார்க்கறதில்ல நான் ஆயிட்ட பின்னாடி. அது என்னென்னா வளர்ந்தவங்க பார்க்கறத விட யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னைக்கு வீடியோ செல்ஃபோனுன்னு வந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வளர்ந்தவங்க வயசானவங்கெல்லாம் ஒரு கதா காலட்சேபத்தில் போயிட்டு உட்காந்துட்டு கேட்டுட்டு உட்காந்து இந்த காலம் போய் யங்ஸ்டர்ஸ் கூட இவங்க சொன்னது இது பண்ணமானா நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிடுமா, இவங்க சொன்ன மாதிரி அது பண்ணமானா வேலை கிடச்சிடுமா, மேலே தம்ப்நெயில்ல இதை செய்தால் வேலை கிடைக்கும், இதை செய்தால் அது கிடைக்கும், இதை செய்தால் போகணும் தம்ப்நெயில்ல வரதுனால யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, கையில் எடுத்தாங்க. அதில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன பழைய ஆன்மீக கதைகள், இந்த வேதங்கள் 4 வேதங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 4 வேதங்கள் எல்லாம் கூட அப்படியே நடந்தது, அச்சலாக நடந்து முடிஞ்ச விஷயங்கள், உண்மையான விஷயங்கள். அதில் ஒரு பாதி கோட்பாட்டு இருந்தால் கூட பாதி எங்கள் மாமியார் பண்ண வேலை தான் அது. அதாவது சில குறிப்பிட்ட வகுப்பினரையோ அல்லது சில குறிப்பிட்ட இவங்களைய என்றைக்கும் இதே கட்டமைப்புக்குள்ளேயே வச்சுருக்கணுன்றதுக்காக நிறைய பாடல்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கடவுள்கள் பாடல்களாக இருக்கட்டும், கடவுள் இதிகாசங்களாக இருக்கட்டும், அதில் உண்மையில் நடந்தது ஒன்றா இருக்கும். அது பின்னாடி வேறு நிறைய பேர் மாற்றி அதிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மாற்றி எழுதின வெவ்வேறு விஷயங்களில் வந்து நிறைய தடம் மாறி போயிருக்குது அதில் வேறு உங்களுக்கு. ஆனால் கோரில் உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கும்னா, சிலரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா இருக்குது. எங்கள் மாமியாரே இல்லை, அதுக்கு முன்னாடி 2000-3000 வருஷமாக நடக்கிற சில ஆன்மீகத்துலேயும் சரி, அரசியல் விஷயங்களையும் சரி, உங்களுக்கு அந்த சில பகுதிகளை சில மனிதர்களை உனக்கு இது போதும், நீ இந்த லெவல்லையே நில்லு அப்படின்றதுக்காக வேண்டி மடைமாற்றத்துக்கும் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள வந்து பரிகாரங்கள் தான் வேணும்னு விரும்பாத, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எந்த மாதிரி ஆன்மீகத்தையும் ஸ்பிரிச்சுவலையும் பிரபஞ்சத்தையும் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு மாறிக்கிட்டால் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீங்கள் அந்த மாதிரி விஷயமா நான் என்னுடைய போக்கில் அந்த பிரபஞ்சம் எப்படி போகிறது, எவ்வளோ படிகளை தாண்டி நான் வந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இன்னல்களை எனக்கு திரும்ப எனக்கு ப்ரெஷர் கொடுத்து கூட நான் என்ன அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்திருப்பேன். அதை சொல்லத்துக்கு வரணும்னா ஒரே நாளில் சொல்ல முடியாது அந்த விஷயத்த. எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி வந்து ஆன்மீகத்தை இந்த மாதிரி ரூட்டில் பார்க்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் விரும்பாததுனால, நீங்கள் பரிகாரங்களையே அதிகமாக விரும்பத்தோடு சின்ன பசங்க மாதிரி ஆயிட்டீங்க எல்லாமே. அந்த சேனலில் அந்த பரிகாரம் சொன்னப்போ அது நடந்தது, நீ முந்தானேத்து சொன்னது அது ஒன்றும் நடக்கலை, இப்படி ஆகிட்டு பின்னாடி என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் தான் மனசு மாறி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் தான் வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவலினுடைய தாட்டை மாற்றிக்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க செல்ஃபோனில், யூடியூப்பில் தம்ப்நெயில் பார்த்ததுலேருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சில விஷயங்களுக்காக நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க. ஆனால் அந்த இதுங்களை விட்டுடுங்க நீங்கள் தயவு செஞ்சு. அது எல்லாமே எங்கள் மாமியார் பண்ண வேலைங்க. அது எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே சிலது தான் முக்கியம். இப்போ நம்பர்ஸ் வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த நம்பர் இத்தனை கூட்டுத்தொகை, இது பண்ணிட்டுமாண்ணா, இது எழுதுணுமாண்ணா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ உங்களுக்கு இத்தனை நம்பர் நடக்கணும்னு, அது ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு, அதோடு நிற்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சும்மா க்ரியேட் பண்ணது எல்லாமே சும்மா. நான் அந்த ஒரு சித்தர் சொன்னாரா, நான் அதை விட இப்படி சொல்கிறேன், ஒரு சித்தர் எழுதின பாடலையே இன்னொருத்தர் வந்து அது இன்னும் மடமாற்றி நான் அப்படி பண்ணுறேன்னு அன்றைக்கி டேட்டுக்கு அது வந்து அதுதான் உலகமாக இருந்தது. இப்போ இன்னும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதும் தெரிஞ்சிக்க வேண்டியதும் உலகம் அதை விட பல மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலினுடைய அந்த பாத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.